ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபி வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம குப்தர்கள் கான்செப்டோட பார்ட் 3 வீடியோ தான் இது. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2ல் 100 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்தர்கள் பற்றின முக்கியமான 100 கொஷின்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் 3 வீடியோவில் முக்கியமான அரசர்கள், நாலந்தா யூனிவர்சிட்டி, அப்புறம் குப்தர்கள் காலத்தோட இலக்கிய சான்றுகள், இதை பற்றின வீடியோ தான் இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்த அரசர்களிலேயே மிகச்சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். இவர் ஒரு மகத்தான போர் தளபதி, தலை சிறந்த குப்த அரசர். இவருடைய புனைப்பெயர் கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இவர் கவிதையிலையும் இசையிலையும் மிகச்சிறந்து விளங்கினார். நெக்ஸ்ட்டு, பல்லவ நாட்டு விஷ்ணுகோபனை யார் வீழ்த்தினார் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் சமுத்திரகுப்தர். இவர் ஒரு விஷ்ணு பக்தர். இவருடைய காலத்தில் தங்க நாணயம்ல வீணை வாசிப்பது போல உருவம் கொண்டிருப்பது யார் அப்படின்னு கேட்பாங்க. குப்த அரசர்களுடைய தங்க நாணயத்தில் வீணை வாசிப்பது போல உருவம் கொண்டிருப்பவர் யாருன்னு கேட்பாங்க. சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் ஆதரித்த பௌத்த அறிஞர் வசுபந்து. இலங்கை அரசர் மேகவர்மன் கயா பௌத்த பீடம் அனுமதி கோரினார். இது என்ன காரணம்னா, இதுக்கு கொஸ்டின், யாரிடம் இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசுகளை அனுப்பி கயாவில் பௌத்த மீடம் கட்ட அனுமதி கோரினார்? அதற்கான ஆன்சர் சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு, இவர் வட இந்தியாவில் 9 இடங்கள்லையும் தென்னிந்தியாவில் 12 இடங்கள்லையும் ஆட்சி புரிந்தார். அதனால தான் இவர் ஒரு தலை சிறந்த அரசர்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம குப்த அரசர்களே தலை சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். அதாவது நான் ஸ்டார்டிங் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பேரரசர்கள் யார், அரசர்கள் யார். ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க தான் பேரரசர்கள். முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர், கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். முதலாம் அரசர்னு கேட்டால் ஸ்ரீகுப்தர், கடைசி அரசர்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர். ஸ்கந்தகுப்தர் ஆட்சியில் தான் ஹூணர்களின் படையெடுப்பு நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு இவருடைய காலத்தில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக குப்த பேரரசு சரிவடைய ஆரம்பிச்சிச்சு. அரசு கருவூலம் காலியாக ஆரம்பிச்சது. கிமு 467 இவர் மரணமடைந்தார். குப்த பேரரசோட வீழ்ச்சி ஸ்கந்தகுப்தர் காலத்திலேருந்து தான் ஆரம்பிச்சது. குப்த பேரரசுனாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது நாலந்தா பல்கலைக்கழகம் தான். இது பீகாரில் உள்ள இடத்துல ஆரம்பித்தாங்க. இதோட ஃபவுண்டர் முதலாம் குமாரகுப்தர் உருவாக்கியவர். 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கினாங்க. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் முக்கிய பாடமாக பௌத்த தத்துவம் தான் இருந்தது. குப்தர்களுக்கு அப்புறமா இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஹர்ஷர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம், இது எல்லாமே இதர பாடங்களாக அங்கே கற்பிக்கப்பட்டுச்சு. யுவான் ஸ்வாங் அப்படிங்கிற சீன பயணி ஸ்டேட் ஹியர் செவரல் இயர்ஸ் டு ஸ்டடி பௌத்த தத்துவம் அப்படின்னு நான் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேன். இங்கே ரொம்ப வருஷம் தங்கியிருந்து பௌத்த தத்துவங்களை பற்றி அவர் கல்வி பயின்றார். இந்த பல்கலைக்கழகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. துருக்கி இஸ்லாமிய வீரரான பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவர் தான் இந்த யூனிவர்சிட்டியை அழிக்க முற்பட்டார். அழிச்சார்னே சொல்லலாம். இது எந்த வருஷம்னா 1200களில் நடந்துச்சு. நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றின முறையான அகழாய்வு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1915. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக நாலந்தா பல்கலைக்கழகம் கருதப்படுது. நெக்ஸ்ட்டு, குப்தர்கள் காலத்து இலக்கிய சான்றுகள். நாரதர் எழுதிய நீதி சாஸ்திரம், காமாந்தகார் எழுதிய நிதிசாரம். அதோடைய மீனிங் அரசருக்கு கூறுவது போன்று காமந்தகார் எழுதினார். நெக்ஸ்ட்டு, விசாகதத்தர் எழுதிய தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம், பாணர் எழுதிய ஹர்ஷசரிதம், யுவான் ஸ்வாங் எழுதிய சியூஹி, காளிதாசர் எழுதிய புத்த சமண இலக்கியங்கள், ஹர்ஷர் எழுதிய ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, காத்தியாயனார் ஸ்மிருதிகள், மத்சய வாயு, பாகவத புராணங்கள். இது குப்தர்கள் காலத்தில் இருந்த புலவர்கள், இந்த மாதிரி எஜுகேஷனிஸ்ட் எல்லாருமே எழுதின சரிதங்கள். நெக்ஸ்ட்டு, 2ஆம் சந்திரகுப்தர் கல்வெட்டு தான் பார்க்க போகிறோம்.
உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு இதெல்லாம் 2ஆம் சந்திரகுப்தர் கால கல்வெட்டு. இந்த கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா கலிப்தா, பலி, உத்ரங்கா, உபரிஹாரா, இரணியவிஷி. இரணியவிஷ்டி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் கடின உழைப்பு. ஆல்ரெடி நம்ம கொஷின் ஆன்சர்லேயே இதை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு குப்தர்கள் கால சமூகம். வர்ண முறை 4 இருந்தது, அதாவது இந்த கேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தந்தை வழி சமூகமாக இருந்தது. சட்டம் மனுதார சட்டம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. பலதார மனம் நடைமுறையில் இருந்தது. அதாவது அரசர்களும் நிலப்பிரபுக்கள் இருப்பாங்கள்ல, அந்த ஜமீன்தார் அவங்களாம் ஒரு மனைவிக்கு மேல் 2-3 கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு உடன்கட்டை சதிங்கிற பழக்கம் குப்தர்கள் காலத்தில் நடந்தது. நெக்ஸ்ட்டு வேத சடங்கு முறைகள் நிறைய ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. அடிமை முறையும் இருந்ததாக சொல்லப்படுது குப்தர்கள் காலத்தில். அஸ்வமேத யாகம், அதற்கான அர்த்தம் குதிரை பலி. குதிரையை பலி கொடுத்து வேத சடங்கு முறைகள் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டுச்சு. அதை ஃபாலோ பண்ணது சமுத்திரகுப்தர் 1ஆம் குமாரகுப்தர். அதாவது குப்தர்கள் காலத்தில் அஸ்வமேத யாகம் நடத்தியவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி சமுத்திரகுப்தர் 1ஆம் குமாரகுப்தர் நடத்திய குதிரை பலியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு உருவ வழிபாடு ஃபாலோ பண்ணாங்க. ஐமா அப்படிங்கிற கடவுள் வழிபாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிலம், அதாவது கோயில்களுக்கு தானமாக கொடுப்பாங்கள்ல, அந்த நிலத்தை ஐமா அப்படின்ற பேரில் அழைச்சாங்க. வைணவம் சமயம் 2 குழுக்களுமே இருந்தது, அந்த இந்து பிரிவுகளில். நெக்ஸ்ட்டு பௌத்தம் 2 பிரிவாக இருந்துச்சு, ஹீனயானம், மகாயானம் 2மே இருந்துச்சு குப்தர்கள் காலத்தில். இதோட நம்ம குப்தர்கள் கான்செப்டோட 3 பார்ட் வீடியோவுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக குப்தர்கள் காலத்து முக்கியமான கொஷின்ஸை இந்த 3 பார்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.